ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சூப்பரான மூங் தால் அல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பில் அல்வா செய்ய போகிறோம். பாசிப்பருப்பில் அல்வா பார்த்திங்கன்னா நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சு ஒரு மெத்தடில் செய்யலாம். இங்கே பார்த்திங்கன்னா பாசிப்பயிரை பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இந்த அல்வா செய்ய போகிறோம். அதுக்கும் இதுக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் குருணையாக சாப்பிட இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மெத்தடில் இந்த அல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 3/4 கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துப்போம். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டு அந்த பாசிப்பயிறு வாசம் நமக்கு வரும். அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடுறேன். இது ஆறின பிறகு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு. இங்கே ஆறிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த பாசிப்பயிரை நம்ம எவ்வளோ அரைச்சாலும் நமக்கு ரொம்ப ஃபைன் பவுடராக வராது. கொஞ்சம் அப்படியே கொரன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த அல்வாவோட டேஸ்ட்டே. நம்ம சாப்பிடும்போது நல்லா அப்படியே கொஞ்சம் கொரன்னு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பவுடர் அரைச்சி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து திரும்பவும் நான் அதே பேனை ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு 1 கப் கிட்ட நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா சூடானதும் நமக்கு தேவையான அளவு நட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே முந்திரி பருப்பும் பிஸ்தாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி நட்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கடைசியாக இது அல்வாவில் சேர்த்துப்போம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுப்பட்டதும் இது எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன் ஒரு பிளேட்டில். எடுத்துகிட்டு இப்போ இது கூட ஒரு 3 ஸ்பூன் கோதுமை மாவு நான் இங்கே சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டீஸ்பூன் ரவையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்வாவுக்கு ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும் இந்த கோதுமை மாவும் இந்த ரவையும். இது ரெண்டையும் நல்லா அந்த நெய்யில் சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா அந்த கோதுமை மாவோட பச்சை வாசம்லாம் நமக்கு போகும். போன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த பாசிப்பயிறு மாவு எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த நெய்யிலேயே போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஏற்கனவே பாசிப்பயிரை வறுத்துட்டோம். இருந்தாலும் திரும்பவும் நல்லா இந்த கோதுமை மாவு ரவை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ரெடியானதும் இப்போ இதில் நாம் தண்ணி சேர்க்க போகிறோம். நான் 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பாசிப்பயிறு இங்கே சேர்த்துருந்தேன். அதே கப்பில் இப்போ நான் 4 கப்பு இங்கே தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு நல்லா பாசிப்பயிறு வெந்து வரும். அதனால் ஒரு 4 கப் கிட்ட தண்ணி சேர்த்து இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அது வேக வேக நமக்கு அது எல்லாமே கரைஞ்சி சூப்பராக அல்வா ரெடி ஆகிடும். அதனால் நீங்கள் கட்டியாக இருக்குலாம் பயப்பட வேண்டாம். ஸ்டார்டிங் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் நமக்கு பார்க்கும்போது. அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம இது நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் திக்காயிடும். இந்த அளவுக்கு வந்த பிறகு இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பாசிப்பயிறு சேர்த்துருந்தேன். 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். அதுக்கு 1 கப் சுகர் அப்படிங்கிறது நார்மலான ஸ்வீட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கும். கரெக்டான ஸ்வீட்டுக்கு 1 கப் சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இது கூட இன்னும் ஒரு 1/4 கப் கிட்ட நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். இது செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. இப்போ நம்ம இது கூட லைட்டாக கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த கலர் பவுடர் ஆப்ஷனல் தான். லைட்டாக நான் மஞ்சள் கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்ததுன்னா அதில் ஒரு 2-3 பீஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா அது வெந்து அந்த டெக்ஸ்சரே மாறி ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அதில் இருக்க நெய் கொஞ்சம் அப்படியே ரிலீஸ் ஆகுது. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கலந்து விட்டுப்போம். இப்போ நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு அல்வா. இப்போ நான் இங்கே 4 ஏலக்காயை நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த நட்ஸையும் சேர்த்துப்போம். சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நமக்கு இந்த அல்வா ரொம்ப அழகாக வந்துருச்சு. இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அப்படியே குருணையாக இருக்க மாதிரி. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு டைம் பாசிப்பயிறு அல்வா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மணி ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.